ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். நம்ம வெண்பா குட்டி மாஸ்டர் கிளாஸா சூப்பராக பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அது எப்படிங்க? இப்படி சரி வாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். மறக்காம என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இல்லைனா பாதியே பார்த்தீங்களா நான் என்ன சொன்னது எனக்கே புரியாதப்போ உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வெண்பாவை இறக்கி விட்டு விஜய் போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி வெண்பா குட்டியை பார்த்து கேட்குறாங்க, வெண்பா உண்மையை சொல்லு, எதுக்கு போய் சொன்னேன்? நான் என்ன போய் சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே அப்படின்னு நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்மளோட மல்லி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா அந்த ஃபைலை அங்கே நானும் வைக்கல நீயும் வைக்கல, அப்போ அவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கோம், உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படின்னு சொல்ல. இதுக்கு நம்ம வெண்பா குட்டி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அவங்க மட்டும் போய் சொல்லலாமா, அதான் நானும் சொன்னேன், அவங்க வச்சேன்னு போய் சொன்னாங்க, நான் சாரி வைக்கலன்னு போய் சொன்னாங்க, நான் வச்சேன்னு போய் சொன்னேன், அவ்வளோதான், இல்லைனா உங்களை டாடா திட்டிருப்பாரு, அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம வெண்பா குட்டி சொல்ல. இதை கேட்டு நம்ம மல்லி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சா அதாங்க இல்லை. ஏன்னா பொய் சொல்கிறதே தப்பு. அப்படி இருக்கிறப்போ மல்லிக்கு பிடிச்ச வெண்பா குட்டி எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு புதுசாக ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து சண்டைக்கு ஃபைட்டு கெத்து குத்துன்னு போகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெண்பா குட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று எனக்கு தமிழ் கிளாஸில் தமிழ் மிஸ் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க, வள்ளுவர் அதில் சொல்லியிருக்காங்க, ஒரு உண்மைக்காக பொய் சொல்கிறது தப்பு இல்லை, ஒரு நல்லதுக்காக பொய் சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வெண்பா குட்டி கிட்ட சொல்ல, உங்கள் மிஸ்ஸை இதெல்லாம் என்கிட்ட கதை அடிக்காத, என்கிட்டலாம் அந்த உருட்டுற வேலை வச்சுக்காத, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு போன் உடனே மல்லி சொல்ல. இதை கேட்டால் வெண்பா குட்டியோ, இல்லை மல்லிமா, அவங்க ஒரு கெட்டதுக்காக போய் சொன்னாங்க, நான் ஒரு நல்லதுக்காக போய் சொன்னேன், அவங்கள திட்டுவாங்க வைக்கிறதுக்காக போய் சொன்னாங்க, நான் அவங்கள காப்பாற்றுறதுக்காக போய் சொன்னேன், ஆக மொத்தம் ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொன்னால் அந்த பொய்யும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் மிஸ் சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னபோது தான் வள்ளுவர். அந்த குரலில் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் நாளைக்கு ஸ்கூலில் கேட்டு வந்து சொல்கிறேன்னு வெண்பா குட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சொன்னதுன்னா என்னன்னு கேட்டு நானும் சொல்கிறேன். நானே குரோமில் அடித்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லாம தாங்க பார்த்தேன். ஆனால் நிறைய திருக்குறள் இருக்கா, சரி எந்த திருக்குறளில் நான் கண்டுபிடிக்கிறது, அது இல்லாமல் மண்டை ஆல்ரெடி கிருந்துங்க, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு செட் ஆகலை போல். ஆமாங்க, நைட்டு ட்ரீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கம்மலில் கூப்பிட்டு போயிட்டு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபப்பு, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா வாங்கினோம், சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கினோம், அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கினாங்களே, தாலின்னா நம்ம கழுத்துக்காடு தாலி இல்லைங்க, அது ஏதோ ஒரு தாலி பேரும், சரி அது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் டியூவு, அதுக்கப்புறம் 2 லஸ்ஸி, அதுக்கப்புறம் வேறு எதோ வாங்கணுமே, தந்தூரி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியில் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இந்த பன்னீர் மசாலா சொல்கிறோம், அந்த மாதிரி வேறு ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் குலோப் ஜாமுன், இதெல்லாம் செஞ்சு எடுத்து கொடுத்தாங்களா. இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஏதோ வயிறு ஆயிடுச்சுன்னா காத்தால 10 முறை போயிட்டு வந்துட்டு பாத்ரூமுக்கு. இல்லை எவனோ தக்காளி வேலை கட்டான் ஏதோ ஒரு டிஷ்ஷில், அதான் வேலை கட்டிச்சு. சோடி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டி சாமி கண்ணா குதிரிமான்னு விரிச்சு காட்டிட்டு மல்லி கட்டி நிற்கிறாங்க. உடனே மல்லி ஓடி போயிடுவான்னு சொல்ல, உடனே சிரிச்சுக்கிட்டே கிளாஸுக்கு ஓடிடுறாங்க. நம்ம மல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அடுத்த நாள் அப்படின்ற விஷயத்தை அடுத்த நாள் அப்லோட் பண்ணுற. மறக்காம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.